ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பழ தோப்புக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க, வந்த உடனே செம வாசனை வந்தது. தோப்பு ஃபுல்லாக முந்திரி பழ வாசனை. இங்கே உட்காந்துட்டு ஒருத்தவங்க இந்த தோப்போட ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முந்திரி பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் பிரித்து எடுத்து அதை கிரேட் பண்ணி கொடுப்பாங்க. இதோ பாருங்க, நல்லா பழுத்த பழம். இது வந்து ரெட் கலரில் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து கிளைமேட் வேரியேஷனால் இந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது. இந்த பிஞ்செல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த காரக்குழம்பு சாம்பாரெல்லாம் போட்டு செஞ்சால் செம்மையாக இருக்கும். இங்கே வந்து உள்ளார போனால் மாந்தோப்பு இருக்கும். பாருங்களேன், ஒட்டு மாங்காய்லாம் சும்மா செம்மையாக இருக்குது. பெருசு பெருசாக மரத்தில் வந்து காய் காய்ச்சிக்குது பாருங்கள். சுற்றி பார்த்தாலே இந்த மாங்காய் வந்து அப்படியே பச்சை பச்சையாக தெரியுது. இந்த மரத்தில் அப்படியே மாங்காய்லாம் ஸ்வீட்டாக இருக்கும் பழுக்குது. முந்திரி பழத்தை பாருங்கள், இந்த முந்திரி பழம் தோப்புங்க, கொட்டை எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி முந்திரி பழம்லாம் தோப்புக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த பிஞ்செல்லாம் எதுக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாம்பார் காரக்குழம்புலாம் செய்ய யூஸ் ஆகும். பாருங்கள், பார்க்குற இடம் பூராவே நான் நிஜமாகவே சொல்கிறேன், இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வந்து இருந்தால் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. பார்க்குற இடம் பூரா முந்திரி பழமாக தான் இருக்குது, முந்திரி பிஞ்சு தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்களேன், நாங்கள் வந்து இந்த ஒரு மூலையில் போய் பார்த்தோம். இந்த முந்திரி பழம் அப்படியே கீழே கொட்டையோட கீழே அப்படியே நிறைய விழுந்து கிடக்குது. இதெல்லாம் எடுத்தாலே நம்மளுக்கு நிறையா, இந்த கீழே இருக்கிறது எடுத்தாலே நம்மளுக்கு முக்கால்வாசி ஒரு அன்னகுண்டா நிறைய வந்துடும். பாருங்கள், கீழே இவ்வளோ கிடக்குது. அதில் வந்து நாங்கள் சும்மா ஒன்று பறித்து பார்த்தோம். கீழே பாருங்கள், கொட்டையோட இருக்குது. சாப்பிட்டு பார்த்தோம். அந்த இடத்துலையே செம்ம டேஸ்ட்டு. இந்தமாரி டேஸ்ட்டெல்லாம் நான் அது வரைக்கும் டேஸ்ட்டே பண்ணதில்லை. எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு பறிச்சுட்டு வரும்போது தான் நாங்கள் டேஸ்ட்டே பண்ணேன். இதோ பாருங்கள், இவங்க தான் இந்த தோப்போட ஓனர். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முந்திரி பழம் இருக்குது இல்லையா, இதோட கொட்டையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு தனியாக அந்த கொட்டையெல்லாம் கிரேட் பண்ணிட்டு மீதி இருக்கிற பழம்லாம் அந்த வேஸ்ட்டாக போகணும் மாடுக்கு போட்டுருவாங்க. அப்படியே இன்னும் உள்ள வந்தேன்னா என்ன இருக்கும், பலாத்தோப்பு இருக்குது. பாருங்கள், பலா மரம். இந்த பலா மரத்தில் எவ்வளோ பலாத்தோப்பு பலா இருக்குது பாருங்கள். இந்த பலாப்பழத்தெல்லாம் நம்ம பறித்து கட் பண்ணி சாப்பிட்டா நான் செம ஸ்வீட்டாக இருக்கும். இந்த சம்மர் கிளைமேட்டில் வந்து இந்த பலாப்பழத்தெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டா ஆனால் ஸ்வீட்டாக இருக்கும். ஏற்கனவே பழுத்து போயிருக்கும். பாருங்கள், இந்த ஒரு மரத்தில் எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கடுத்து நாங்கள் வந்து இந்த ஒட்டு மாங்காய்லாம் அப்படியே பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு போகிற வழியில் இந்த மாடு வந்துச்சு. இந்த மாடுங்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு அந்த முந்திரி பழம்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த முந்திரி பழத்தெல்லாம் இந்த மாட்டுக்கு தான் போடுவாங்க. நாங்கள் அப்படியே முந்திரி பழத்தெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஒட்டு மாங்காய் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் சும்மா சொல்ல முடியாது, இன்றைக்கும் செம்ம கிளைமேட்டு தான். அது அப்படியே அந்த தோப்பு விட்டு வெளியே வந்தவுடனே அப்படியே வெயில் தலை காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே எல்லா முந்திரி பழத்தையும் பாத்திரத்தில் போட்டுட்டோம். பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வாட்டர் ஊற்றி ஒரு அலசல முந்திரி பழம் வாஷ் பண்ண முந்திரி பழத்தை எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்தில் போட்டுட்டோம். ஒன்று ஒன்றா நாங்கள் கட் பண்ணுறதுக்கே பாதி டைம் ஆயிடுச்சு. நாங்கள் பொறுமையாக கட் பண்ணிட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். சால்ட் நிறையா கொஞ்சம் மீடியமாக எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் போட்டு ஆட் பண்ணி நம்ம தம்பிக்கிட்ட கொடுத்துருவோம். தம்பி என்ன பண்ணார்னா, வாங்கிட்டு போயிட்டு வெயிலில் வந்து ஒரு கிரேடு அப்படியே போட்டுட்டு அந்த கிரேடு மேலே பாத்திரத்தை வச்சு காய வச்சுட்டு வந்துட்டார். அப்படியே எங்கள் தாத்தா கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு பார்த்தாரு. சாப்பிட்டு பார்த்துட்டோன்னே ஏற்கனவே ஒன்று சாப்பிட்டு பார்த்துட்டு இதை வந்து ஏற்கனவே இருந்ததை விட இது அல்டிமேட்டாக இருக்குன்னு சொன்னார். பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.